மூர்த்தி என்ன காணோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அண்ணன் வந்துருவாங்க. என்ன மூர்த்தி என்ன என்னடா இப்படி மண்டல மண்டல இருக்கிற ஒற்றையடி முதல்ல வாங்கண்ணே சீக்கிரம். அண்ணே மூர்த்தி என்ன என்னென்ன பொறுப்பே இல்லாம இவ்வளவு லேட்டா வர? நம்ம கிளப்லயே 15ஆம் நம்பர் டேபிளுக்கு தான் டிமாண்டு. ஓனர் வேற நீ வந்தாதான் அந்த டேபிள்ல உட்காரணும்னு சொல்லிட்டாரு. வரவெல்லாம் அந்த டேபிள் வேணும்னு கேட்கறான். மாத்தி வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நாராயணா கோச்சிக்காத நாராயணா, இந்த வாட்டியோட மன்னிச்சு விட்டுரு. சரி போங்க, ஆரம்பிங்க போங்க. ஐயோ நாராயணா, 2000 ரூபாய் இருக்கு, 10 டோக்கன். என்னது இது? 10 டோக்கனுக்கு 2 டோக்கன் தான் காசு கொடுத்துற, 8 டோக்கனுக்கு 2வது ரவுண்ட்ல உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவேன். என்ன பத்தி தெரியல. என்னன்னு நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தர முடியாதுண்ணே. சத்தியமா நான் ஜெயிச்சு ஒன்னும் கொடுத்துருவேன். அண்ணே அதெல்லாம் முடியாதுண்ணே. கிளப்ல வந்து கடன் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த காசெல்லாம் பத்தாதுண்ணே. டேய் நாராயணா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யார்கிட்ட வேணா கணக்கை கேளு, யார்கிட்ட வேணா கணக்கை பற்றி பேசுன்னு. இவர் யாரு? ஏன் மாமா? குடு. இல்ல முதலாளி, 10 டோக்கனுக்கு. நான் சொல்றேன்ல, குடு மாமா. நீங்க போய் ஆடுங்க மாமா. வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஆடுங்க மாமா, போய் ஆடுங்க. குடு அப்படியே. ஐயோ பரவாயில்ல, பொறிக்கிறேன், நானே பொறிக்கிறேன். போங்க, என்ஜாய் பண்ணுங்க. மாமரே மண்டை துடைக்க மாட்டேன். வா மூர்த்தி, வா சீக்கிரம் வா. போடு 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 மூர்த்தி. வாத்தல மூர்த்தியை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம்ப்பா, ஒரே கலகலப்பா இருக்கு இப்பதான். அப்படியா மூர்த்தி, உனக்காக தான் வெயிட்டிங். ஆரம்பிக்கலாமா? சரி, ஆடுறதுக்கு எவ்வளவு? எப்பயும் போலதான் 1000 ரூபாய் ஆரம்பிச்சுக்கலாம். போடு போடு போடு. அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்க? டேய் நம்ம மாமாடா இவரு. அவருக்கு நம்ம தராம வேற யார் தருவா? போய் வேலையை பாரு. என்னவோ மாமா, நான் கொடுக்கறதெல்லாம் எதுக்குன்னு உனக்கு இன்னும் போக போக தெரியும். உன் பொண்ணு எனக்கு தான். லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்க அபி? ஏதோ வண்டி ஓடுதுக்கா. எல்லாரும் தைக்க துணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. நாமளும் நம்ம கையில இருக்கிற முதலீடு போட்டு தச்சு வைக்கிறோம். ஆனா யாரும் வந்து வாங்குற வழிய காணோம். அக்கா நான் தப்பா சொல்லல. அவங்களுக்கு இருக்கிற வேலை பிஸியில துணி தைக்க கொடுத்ததையும் மறந்து போயிடுறாங்க. அத சொன்னேன். லக்ஷ்மி அக்கா, நீங்க கூட நம்ம பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் தைக்க ஆர்டர் கொடுத்திருந்தீங்கல்ல? வாங்க, மறந்துட்டீங்க பாருங்க. மறக்கலாம் இல்ல அபி, வேணும்னு தான் வாங்கல. என்னக்கா சொல்றீங்க? என்கிட்ட குடும்பம் நடத்தவே கையில பணம் இல்ல. இதுல துணி எங்க இருந்துமா வாங்குறது? என்கிட்ட காசு வரும்போது வாங்கிக்கிறமா. அக்கா, அது வரைக்கும் புள்ள யூனிஃபார்ம் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? என்னக்கா நீ? இந்தா அக்கா, இந்தாங்க. கையில காசு எப்ப வருதோ அப்ப கொடுங்க. வேண்டாம் அபி, உன்கிட்டயே இருக்கட்டும். இவ இனி ஸ்கூலுக்கு போகல. ஏன்கா? வேலை இல்ல அபி. வீட்டுக்கு சம்பளம் வந்து 4 மாசம் ஆச்சு. அவர் வேலையை விட்டதுல இருந்து இன்னும் அவருக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கல. காதுல கழுத்துல இருந்ததெல்லாம் பாதிய வச்சும் வித்தும் தான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம படை பெரும் படம் இருக்கும்போது இதுல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் எப்படி அபி? குடிச்சிட்டியா? அக்கா, வாழ்க்கையில நம்ம 1000 கஷ்டப்படலாம். அது எதுவும் நம்ம பிள்ளைங்களையும் அவங்க படிப்பையும் பாதிக்கவே கூடாது. ஒரு ஆம்பளை புள்ள படிச்சா அது அவன் குடும்பத்தை மட்டும்தான் காப்பாத்தும்.
அதுவே ஒரு பொம்பளை புள்ள படிச்சா அவங்க பரம்பரையே காப்பாத்தும். இந்தாங்க புடிங்க.